நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஹலோ அம்மா. என்னப்பா? 2 நாளா மனோஜ் மாமாக்கு கால் பண்றேன், எடுக்க மாட்டேன்றாரு. வேணுகோபனுக்கு கிட்னி கொடுக்கறேன்னு சொன்ன ஆளுக்கு பணம் கொடுத்துட்டீங்களா? மத்த விஷயங்கள்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு விசாரிச்சிங்களா? அம்மா ஹலோ, நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? கேக்குதுப்பா, ஆனா உங்ககிட்ட என்ன சொல்றதுன்னு தான் எனக்கு தெரியல. என்னாச்சுமா? நீ கொடுத்த பணத்தையும் சேர்த்து 7 லட்சம் ரூபாய் அவருக்கு கொடுத்துருக்கோம். ஆனா அந்த பணத்தை ஏமாத்திட்டு போயிட்டாங்கப்பா. 7 லட்சம் ரூபாவை திருடிட்டு போயிட்டாங்க. மனோஜ் தான் அந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்தாரு. அதனாலதான் இப்ப வருத்தமா இருக்காரு. யார் என்னன்னு சரியா விசாரிக்காம தான் பணத்தை எடுத்துட்டு போய் கொடுப்பீங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. எனக்கு இங்க ஆகிற செலவு எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு செலவு எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி தான் அந்த பணத்தை நான் உங்களுக்கு அனுப்பி வச்சேன். ஆனா அதை திருடிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றீங்க. என்கிட்ட கோவப்பட்டு பேசினா என்னப்பா பண்ணுது? 1 லட்சம் ரூபாய் நஷ்டமானதுக்கு ஹரி என்கிட்ட போன்ல சண்டை போடுறான். என்கிட்ட கொடு. ஹரி, நீ எங்களோட சம்மதத்தை கேட்டுதான் பாலாக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தியா என்ன? அப்படி இருக்கும்போது எங்க கிட்ட ஏன் கேக்குற? உன்னோட பணம் மட்டும் இல்ல, பல பேர்கிட்ட கடனா வாங்கின 6 லட்சம் ரூபாயும் போயிடுச்சு. நீ இந்த விஷயத்தை பத்தி கேட்கணும்னு நினைச்சேன்னா பாலா கிட்டயும் மனோஜ் கிட்டயும் பேசு. நாங்க இதுல இன்வால்வ் ஆகவே இல்ல. தேவையில்லாம எல்லா பாரத்தையும் நம்மள சுமக்க வைக்கிறாங்க. மனுஷனோட நிம்மதியே போச்சு. நீ எப்போ வந்த? சரியான நேரத்துக்கு தான் நான் வந்திருக்கேன். அதனால தானே சில விஷயங்களை கேட்க முடிஞ்சது. அக்கவுண்ட்ல இருந்து 1 லட்சம் ரூபாய் எதுக்காக எடுத்தீங்கன்னு நான் கேட்டப்போ என்கிட்ட நீங்க என்ன சொன்னீங்க? ஃப்ரெண்டுக்கு கார் வாங்கறதுக்கு கடன் கொடுத்ததா சொன்னீங்க. அந்த பணம் எங்க போயிருக்குன்னு இப்பதான் எனக்கு தெரிய வருது. திவ்யா, வேணு ஆபரேஷனுக்கு பணம் வேணும்னு கேட்டதுனாலதான். கையும் களவுமா மாட்டினதுனால இப்ப ஒத்துக்கிறீங்க. எதுக்குங்க இந்த விஷயத்தை என்கிட்ட மறைக்கிறீங்க? ஏன் என்கிட்ட போய் சொன்னீங்க? ஊர்ல இருந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் உதவி பண்ற வேலையெல்லாம் பண்ண மாட்டீங்கன்னு நினைச்சுதான் இங்க வந்தேன். வர 16ஆம் தேதிக்குள்ள கார் லோனையும் வீட்டு லோனையும் நாம கட்டி ஆகணும். அத பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாம தங்கச்சியோட புருஷனோட ஆபரேஷனுக்கு 1 லட்சம் ரூபாய் எடுத்து கொடுத்திருக்கீங்க. திவ்யா, வேணுக்கு கிட்னி டொனேட் பண்ற ஆளுக்கு பணத்தை கொடுக்கறதுக்கு தான் அந்த பணத்தை எடுத்தேன். சரி, அந்த கிட்னியை மாத்திட்டாங்களா? எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சா? இங்க இருக்கிற நம்ம கிட்ட ஒவ்வொன்னா சொல்லி ஏமாத்தி நம்ம கிட்ட சென்டிமெண்டா பேசி காசு வாங்குறதுல தான் எல்லாரும் குறியா இருக்காங்க. அவங்க கேக்குறப்பெல்லாம் பணம் கொடுக்கறதுக்கு நம்ம கோடீஸ்வரங்களா என்ன? பாலா கிட்ட இருக்க நன்றி கடனை என்னால அவ்வளவு சீக்கிரமா மறக்க முடியாது. அந்த அளவுக்கு நன்றி கடன் பட்டிருக்கீங்கன்னா அதுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணி அதை ஒரே அடியா கொடுத்து முடிச்சு விட்டுருங்கன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் அவங்க கேட்க மாட்டாங்கல்ல. அப்படி பணத்தை கொடுத்து எங்களுக்குள்ள இருக்க உறவை நீ முடிக்க சொல்றியா? இப்படி மத்தவங்களுக்காகவே வாழாம நம்ம நமக்காக எப்பதான் வாழ போறோம்னு சொல்லுங்க. வெளிநாட்டுக்கு வந்து ராத்திரி பகல கஷ்டப்பட்டாலும் எந்த பிரயோஜனமும் இல்ல. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் எல்லாம் இப்படி ஒவ்வொரு வழியா போகுது. என்னமோ பண்ணுங்க, உங்க இஷ்டம். திவ்யா, ஹலோ அப்பா, நீங்க எங்க இருக்கீங்க? நீயா? நான் என்னமோ உங்க அம்மா தான் மனசு மாதிரி ஃபோன் பண்ணாலும் நினைச்சேன். அம்மா சண்டையில ஏதாவது சொல்லும் போது நீங்க கோவப்படுறீங்க இல்லையா? கொஞ்சம் பாசமா பேசி பாருங்க. அப்புறம் பூனைக்குட்டி மாதிரி உங்க பேச்ச கேட்பாங்க. பூனைக்குட்டி, உனக்கு தெரியாது உங்க அம்மா எப்படிப்பட்ட புலின்னு.
மனசுல எதுவும் வச்சுக்காதவங்க தான் எல்லாத்துக்கும் கோவப்படுவாங்கப்பா. எதையும் மறைக்காம ஓப்பனா சொல்லிடுவாங்க. ம், நீயும் உங்க அம்மா சைடு தானே? நீங்க தானே எப்பவுமே சொல்லுவீங்க நாம வீக்கா இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு. ம், நல்லா பேசுற. அப்பா நீங்க எப்ப வருவீங்க? நான் இப்ப கொஞ்சம் வெளியே இருக்கேன், வரது கொஞ்சம் லேட் ஆகும். லேட் ஆனாலும் பிரச்சனை இல்ல. நீங்க அங்க இருக்கிற இடத்துல அம்மாக்கு ஒரு பெரிய டெக்ஸ்டைல் ஷாப்ல அம்மாவுக்கு ஒரு சூப்பரான saree வாங்கிட்டு வாங்க. அம்மாவோட கோவமும் போயிடும். ஒரு சாரியால மட்டும் அந்த பிரச்சனை தீராதுமா. நீங்க அதை வாங்கிட்டு மட்டும் வாங்க, சால்வ் ஆகுதா இல்லையான்னு பாப்போம். ட்ரை பண்றேன். நீங்க ட்ரை பண்றேன்னு சொன்னா மட்டும் போதாதுப்பா, நீங்க வாங்கிட்டு தான் வரணும். ஓகேமா, நான் வாங்கிட்டு வரேன். குட் பாய் உம்மா. ம். அப்பாயின்மெண்ட் தான் கிடைச்சிருச்சுல, இன்னமும் எதுக்கு படிச்சிட்டு இருக்க? அடுத்த வாரம் வேலை சம்பந்தப்பட்ட விஷயமா ஒரு ட்ரைனிங் இருக்கு. ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ங்கிறதுனால அது சம்பந்தமா சில விஷயங்களை நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ட்ரைனிங் போகும்போது எதுவுமே தெரியாம இந்த பொண்ணு வந்துட்டான்னு அங்க இருக்கிற யாருமே சொல்லக்கூடாது இல்லையா? சூரஜ் உட்காருங்க. அது மட்டும் இல்லாம உனக்கு திறமை இல்லைன்னு சொல்லி யாரும் உன்னை வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. வேலை கிடைச்சிருச்சுன்னு சொல்லி நம்ம அசால்ட்டா இருக்க கூடாதுல்ல. அதிர்ஷ்டமே இல்லாத பொண்ணுங்கிற முறையில எனக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்ல. உன் வாழ்க்கையில நடந்து முடிஞ்சதை வச்சு நீ கம்பேர் பண்ணாத. அதெல்லாம் நம்ம எப்படி வாழணும்னு நம்ம வாழ்க்கைக்கு அதை ஒரு பாடமா நினைச்சுக்க வேண்டியதுதான். வேணுவை பார்க்க தான் நான் இப்ப இங்க வந்திருக்கேன். கொஞ்ச நாளாவே நான் இங்க வரணும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவர் அதை எப்படி எடுத்துப்பாருன்னு தான் தெரியல. உன்னை கோயில வச்சு பார்த்தப்பதான் ஒரு தைரியம் வந்துச்சு. அந்த தைரியத்துல தான் இப்ப இங்க வந்திருக்கேன். அவர் இங்க இல்லையா? எல்பி யூபி ஸ்கூல் குழந்தைங்களுக்காக இங்க பக்கத்துல இருக்கிற கலெக்டர் ஆபீஸ்ல ஒரு டிராயிங் போட்டி நடந்துகிட்டு இருக்கு. அகிலாவும் வினுவும் அதுல கலந்துக்கிறதுக்காக போயிருக்காங்க. என் வீட்டுக்காரர் அவங்களை கூட்டிட்டு போயிருக்காரு. எப்போ வருவாரு? போட்டி 1 மணி வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க இருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. இருந்தாங்கன்னா வரதுக்கு லேட் ஆகும். பிரீத்தி சொல்லி எல்லா விஷயமும் எனக்கு நல்லாவே தெரியும். உன்னை ஏமாத்திட்டு போன அந்த ஆளும் அந்த லேடியோட போட்டோ இப்போ உன் கையில இருக்கா என்ன? அப்படிலாம் எதுவும் இல்ல. எங்களுக்கு இந்த மாதிரி சதி நடக்கும் நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. அவங்க 7 லட்சம் ரூபாவை கொண்டு போனது மட்டும் இல்ல, இதுக்கப்புறம் எந்த உதவிக்கும் நான் யார்கிட்டயும் போய் கையேந்த முடியாத அளவுக்கு பண்ணிட்டாங்க. நான் ஒரு ஆன்லைன் மார்க்கெட்டிங் பிசினஸ் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். அதுல இருந்து கிடைக்கிற லாபத்தை நான் பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும்.
நான் உங்ககிட்ட எனக்கு உதவி பண்ணுங்க நான் கேட்கவே இல்லை. என்னோட கஷ்டத்தை நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். நீ என்கிட்ட கேட்டு நான் உனக்கு உதவி பண்றது நல்லா இருக்காது. உன்னோட இந்த மோசமான வாழ்க்கைக்கு காரணமானவனே நான் தானே. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நான் அந்த மாதிரி தான் யோசனை பண்ணேன். நம்ம கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ண போற நாள் அன்னைக்கு நீங்க மட்டும் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா என்னோட வாழ்க்கை நல்லா இருந்திருக்குமே யோசனை பண்ணேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிய வந்துச்சு, அந்த கடவுள் சில பேருக்காக சில பேரை ஒதுக்கி வச்சிருக்காருன்னு. சூரஜ் உங்களுக்கு இல்ல, வேணுகோபனுக்கு தான் என்னுடைய உதவி தேவைப்படுதா. பாலா, மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு நினைச்சு ஒரு பொண்டாட்டிங்கிற முறையில் இந்த தியாகத்தை பண்ணும் நினைக்கிறியா என்ன? இல்ல உனக்கு இருக்கிற நல்ல மனசுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கியா சொல்லு. வேணுகோபன் உனக்கு பாரமா இருக்காரான்னு அப்படின்னு கேட்காம இருந்தது நல்லதா போச்சு. அப்படி கேட்டிருந்தீங்கன்னா நான் உடஞ்சு போயிருப்பேன். என் வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும் நான் யாரும் முன்னாடி நடிச்சதே கிடையாது. என் மனசுக்கு சரின்னு படுறத மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு நினைச்சு அதை நான் பண்ணாம இருந்ததும் இல்ல. அதனால ஆத்மாத்தமா என்னை பத்தி தெரியாதவங்க தான் இப்படி சொல்லுவாங்க. பாலா ஒரு அகங்காரி, ஆம்பளைங்களை பத்தி புரிஞ்சுக்காதவ, அவ குழந்தைங்களை நல்லபடியா பாத்துக்காம அவ இஷ்டப்படி நடந்துப்பா. புருஷன் அப்படிங்கிறவன் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பணம் காய்க்கிற மரம். இந்த மாதிரி எத்தனையோ குற்றச்சாட்டுகளை நான் எங்க இருந்தாலும் கேட்டிருக்கேன். நான் ஒரு மென்டல் அப்படின்னு சொன்னவங்களும், நான் ஒரு ஆம்பளை மாதிரி நடந்துக்கிறேன் அப்படின்னும், நான் ஒரு பொண்ணே இல்லை அப்படின்னு சொன்னவங்களும் இந்த கூட்டத்துல இருக்காங்க. இந்த ஜென்மத்துல இன்னைக்கு வரைக்கும் மத்தவங்களை கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிற ரீதியில அவங்க கிட்ட போய் பேசி ஏமாத்தினது கிடையாது. யாரையும் நான் பழி வாங்கவும் இல்லை. நேர்மையா இருக்கிற அப்படிங்கிற வாக்கு அதை நான் ஒரு அலங்காரமா எடுத்து யூஸ் பண்றது கிடையாது. அது என் வாழ்க்கையோட ஒரு பாகம். என்னோட பசங்களும் அவங்களுடைய அப்பாவும் இருக்கிற என்னுடைய குடும்பம். இங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு என்கிட்ட நேர்மையான பாசம் மட்டும்தான் இருக்கு. இந்த பாசம் தான் உண்மையானதுன்னு எங்க அப்பாவுக்கு மட்டும் புரியவே மாட்டேங்குதா. ஒரு பிரச்சனை வரும்போது ஓடி போய் அடற பழக்கத்தை நான் எல்லாத்தையுமே நிறுத்திட்டேன். நீங்களும் அந்த பழக்கத்தை விட்டுருங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். பாலா, நான் உன்னோட விஷயத்துல தப்பா எடுத்த முடிவை இனிமே நான் எப்படிதான் திருத்திக்கிறதா? ரோட்ல போறவங்க எல்லாம் இந்த பக்கம் பார்த்துட்டு தான் போவாங்க. சூரஜ், நீங்க கிளம்புங்க. மத்தவங்க நம்மள பத்தி என்ன நினைச்சாலும் கவலைப்பட மாட்டேன்னு நீதானே என்கிட்ட சொன்ன. அது என்னுடைய விஷயத்துல. பக்கத்து வீட்டுக்காரங்களை பொறுத்த வரைக்கும் என்னோட கஸ்டடியில இருக்கிற ஆம்பளைங்களோட லிஸ்ட்ல ஆட்டோ டிரைவருங்க, அக்காவோட புருஷன், புருஷனுடைய அண்ணன், இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி என் வீட்டுக்காரருக்கு தான் இந்த வியாதி இருந்தது. ஊர்ல இருக்கிற எல்லா ஆம்பளைங்களையும் சேர்த்து வச்சு என்ன தப்பா பேசுவாரு. அந்த வியாதி இப்ப பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தான் இருக்கு. அவங்க லிஸ்ட்ல உங்க பேர் வர வேண்டாம் சூரஜ், நீங்க கிளம்புங்க. அத பத்தி நானும் கவலைப்படல. நாம ரெண்டு பேரும் இங்க தனியா நிக்கத்தால் தான் நீ பயப்படுறன்னா நான் அப்ப கிளம்புறேன். பழைய காலத்துக்கு கூட்டிட்டு போய் உன் கையை பிடிச்சி உன்னை ரசிக்கிறதுக்காக நான் உன்னை இங்க வரல. சொந்த கிட்னியை கொடுத்து தான் புருஷனை காப்பாத்த நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப தெரிஞ்ச ஒரு பொண்ணுக்கு உதவி பண்றதுக்கு தான் நான் வந்திருக்கேன். அடுத்த மாசம் 30ஆம் தேதிக்கு முன்னாடி ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸோட 2வது லோன் 50 லட்சம் ரூபாய் கண்டிப்பா சாங்ஷன் ஆகும். மனோஜ் கிட்னி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறதால அந்த லோன்ல இருந்து ஆபரேஷன் செலவுக்கு பணத்தை நான் கொடுக்கறேன். இதுக்காக எங்க அப்பா எவ்வளவு கோவப்பட்டாலும் சரி, அந்த பணத்தை நான் கண்டிப்பா கொடுப்பேன். மனோஜ் மாமா ரெடியா தான் இருக்காரு. ஆனா அவருடைய முடிவை ஏத்துக்கிற விஷயத்துல இப்போதைக்கு எங்களால முடிவெடுக்க முடியாது. என்னாச்சு? இப்போதைக்கு அந்த காரணத்தை நான் வேற யார்கிட்டயும் சொல்லாம இருக்கிறது தான் நல்லது. என்ன பிரச்சனை இருந்தாலும் சொல்லு, நானே அதுல இன்வால்வ் ஆகி கண்டிப்பா நான் சால்வ் பண்றேன். வெளியே இருக்கிறவங்க இன்வால்வ் ஆகும்போது அந்த பிரச்சனை இன்னும் பெருசாயிடும். கண்டிப்பா இத பத்தி ஒரு நாள் உங்ககிட்ட தெளிவா சொல்றேன். ஓகே. வேணுவோட டயாலிசிஸ் எல்லாமே கடவுளுடைய ஆசீர்வாதத்தால அது எல்லாமே நல்லா போயிட்டு தான் இருக்கு. ஒரு நிரந்தரமான முடிவு கிடைக்கிற வரைக்கும் அதை ஸ்டாப் பண்ணிடாத. இந்த பணத்தை நீ வாங்க மாட்டேன்னு தெரியும்.
இந்த பணத்தை வேண்டான்னு சொன்னாலும் நான் வச்சுட்டு தான் போவேன். இந்த பணம் உனக்கு கண்டிப்பா தேவைப்படும். நான் வேணுவை பார்க்கறதுக்காக தான் வந்தேன். பாலா மேல உள்ள அக்கறையால வேணும் நீங்க பார்க்க வந்தீங்களான்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். ஒரு காலத்துல கேட்ட வரதட்சணை கொடுக்க முடியலன்னு விட்டுட்டு போனீங்கல்ல, அப்ப இல்லாத அக்கறை உங்களுக்கு இப்ப எதுக்கு? மனோஜ், நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு புரிஞ்சு போச்சு. அப்படி நினைச்சிருந்தா இந்த 10 வருஷத்துக்கு இடையில எனக்கு எத்தனையோ வாய்ப்பு கிடைச்சதா. ஒரு மாசமா என் குழந்தைய இவ குழந்தை மாதிரி அம்மா தர எல்லா பாசத்தையும் காட்டி என் பொண்ணை வளர்த்திருக்கா பாலா. என்னால உதவி பண்ண முடியாத நேரத்துலதான் இவ என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டே இருந்தா. அப்படி இருக்கும்போது இங்க எதுக்கு தேடி வந்தீங்க? இவங்க கஷ்டப்படும் போது இவங்களுக்கு தேவைப்படுற உதவிய அப்ப நீங்க செஞ்சிருக்கணுமே தவிர இப்ப தேவையில்லை. இப்ப நான் இங்க எதுக்கு வந்தேன்னா, இப்ப அவ இருக்க கஷ்டத்தை பார்த்து ஆறுதல் சொல்றதுக்காக நான் உன்னை இங்க வரல. தன்னோட வாழ்க்கையை நாசம் பண்ண தன்னோட புருஷனுக்காக அந்த ஆளோட உயிரை காப்பாத்த பாடுபடுற எனக்கு கொஞ்சம் கூட பழக்கமே இல்லாத பாலாவை பாராட்ட வந்திருக்க. பாலாவை நினைச்சு நான் பெருமைப்படுறேன். அது மட்டும் இல்லாம நான் ஒரு ஆளை நினைச்சு பெருமையாவும் சந்தோஷமாவும் நினைக்கிற ஆள் நீங்க தான். கூட பிறந்த அண்ணன் தம்பிகளே கிட்னி தராம ஒதுங்கி போனதுக்கு அப்புறமா ஒரு உயிரை காப்பாத்த நினைச்சு நீங்க வந்து நின்ன நல்ல மனசுக்கு என்னோட ஒரு ஷேக் ஹேண்ட். நான் இப்பதான் பாலா கிட்ட பேசிட்டு இருந்தேன். மனோஜ் கிட்னி கொடுக்க தயாரா இருக்கிறதால அடுத்த மாசமே ஆபரேஷன் பண்ணலாம்னு சொன்னேன். அது சதின்னு தெரியாம அந்த திருடனுக்கு நீங்க போய் பணம் கொடுத்த காரணத்துக்காக உங்களை பல பேர் தப்பா சொல்றாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க பண்ண போற இந்த காரியத்துக்கு முன்னாடி எல்லாமே இல்லாம போயிடும். நம்ம பணத்தை திருடிட்டு போச்சே ஒரு பொண்ணு தேவிகா, அவளை நான் குடுவாஞ்சேரியில பார்த்தேன். அப்புறம் நான் எதர்ச்சியா போன் பேசும்போது பார்த்தேன். அவ ஒரு கார்ல ஏறி போயிட்டா. நான் பைக் எடுத்துட்டு ஃபாலோ பண்ணி பின்னாடியே போனேன். ஆனா அவ எப்படியோ மிஸ் ஆயிட்டா. கும்மிடி பொடியில திருடிட்டு போனவங்க இப்போ கூடுவாஞ்சேரியில இருக்காங்க. மாமா, நீங்க பார்த்தது தேவிக்கதான்னு உங்களால சொல்ல முடியுமா? பிரகாஷும் தேவிகாவும் அவங்க 2 பேர் முகத்தையும் நான் உயிரோடு இருக்க வரைக்கும் மறக்க மாட்டேன். எவ்வளவு பெரிய கூட்டமா இருந்தாலும் சரி, நான் அவங்களை கண்டுபிடிச்சிருவேன். நாம அந்த ஏரியாவில் என்கொயரி பண்றதுக்கு கோபி மாமா மூலமா நம்ம முயற்சி பண்ணுவோம். போலீஸ் எப்படி தேட முடியும்? அவங்கள பத்தின போட்டோஸ் இல்ல இன்ஃபர்மேஷனும் நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்ல. அவங்க உருவத்தை சொன்னா அதே மாதிரி வரையறவங்க இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட உதவி கேட்டு அவங்களோட டிராயிங்க வரைய சொல்லலாம். அது ஒரு பாசிபிலிட்டி மட்டும்தான். மனோஜ் உங்களுக்கு, பாலாவுக்கு, வேணுவுக்கு, அப்புறம் பக்கத்துல இருக்கிற 2-3 பேரால மட்டும்தான் பிரகாஷையும் தேவிகாவையும் கண்டுபிடிக்க முடியும். நாம முதல்ல அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா சொந்தக்காரர்கிட்டையும் சொல்லி இந்த 2 பேரையும் தேட சொல்லலாம். அவங்க மறைஞ்சிருந்து வாழ்றதுக்கு அவங்க சென்னையிலேயே செங்கல்பட்டுலயும் தங்கியிருக்க மாட்டாங்க. பொறுமையா அவங்க இன்னொரு திருட்டு பிளான போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாம அவங்கள பிடிச்சே ஆகணும். இனி யாரும் அவங்க கிட்ட ஏமாறக்கூடாது. ஓகே. தேங்க்யூ. அண்ணா, பணம்ண்ணா. யோ, இந்த பணத்தை எல்லாம் யாரையா கண்டுபிடிச்சது? தருவையா, நீ எழுதி வச்சுக்கோ. காந்தி கணக்கு தான். கிளம்பு.
என்ன சார் இன்னைக்கு எங்கேயும் வெளியே போல போட்டிருக்கு? போகல. போக வேண்டாம், அதுதான் உன் உடம்புக்கு நல்லது. உன்னை பிரிச்சு மேயறதுக்கு ஆஷாவோட அப்பா ஆளுங்களை ஏற்பாடு பண்ணியிருக்காரு. இது ஒன்றும் நான் கற்பனையில சொல்லல. இன்னைக்கு நான் ஆஷாவோட அம்மாவை பார்த்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கூடிய சீக்கிரம் உன்னை பிரிச்சு மேயறதுக்கு ஆட்களை அனுப்ப போறாங்களாம். இங்க தோது பல்லனா உன்னை அங்க கொண்டு போய் உன்னை சிறப்பா கவனிப்பாங்களாம். என்ன ஒரு மிரட்டினா கூட நான் ஒன்றும் பயப்பட மாட்டேன். ஐயோ, நீ எவ்வளவு பெரிய பயந்தாங்கோலின்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும்டா. ஏன் சொல்றனா, இந்த உலகத்திலேயே மாமியாருங்க தான் வில்லாதி வில்லியா இருப்பாங்க. ஏடா, நீ உன் மாமியார் கலவியோட வலையெல்லாம் அடகு வச்சு 50,000 ரூபாய் வாங்கினே என்ன? ஆமா, எனக்கு அர்ஜென்ட்டா தேவைப்பட்டது. டே உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சொந்த மாமியாரோட வலையில அடகு வச்சு 50,000 ரூபாய் வாங்கியிருக்கியாடா? டே விளங்காதவனே, நம்ம குடும்ப மானத்தையே இப்படி வாங்கிட்டு வந்து நிக்கிறியாடா? ஏண்டா, ஒரு குறைஞ்சபட்சம் 1 லட்சம் ரூபாய் நீ வாங்கிருக்கலாம்ல? சப்போஸ் உனக்கு பணம் தேவைப்படலைன்னா எனக்கு அதை கொடுத்துருக்கலாம்லடா? நீ அந்த நகையை மீட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு தெரிஞ்சதுனால நீ அடகு வச்ச நகையை அந்த அம்மையார் மீட்டுட்டு வரும்போதுதான் நான் அவங்கள வழியில பார்த்தேன். டேய், ஆஷா கூட எப்படியாவது நீ காம்ப்ரமைஸ் ஆகிறது தான் உன்னோட உடம்புக்கு நல்லதுடா. நான் என்ன பண்றது? அவ இல்ல காம்ப்ரமைஸ் ஆகணும். என்னடி இவன் இப்படி இருக்கான்? சுமேஷ், நீ ஆஷாவோட வீட்டுக்கு போய் மன்னிப்பு கேட்கணும். என் கூட வா அப்படின்னு நீ கூப்பிட்டா அவ கண்டிப்பா வருவா. அதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஏன் சரியா வராது? நீ போய் அவளை கூப்பிட்டு பாரு. சொல்ல போனா அங்க உன்னோட குழந்தை இருக்கா இல்லையா? நான் கண்டிப்பா அங்க போக மாட்டேன். அவ வேணா தனியா வரட்டும். ஏடா டேய், சின்ன குழந்தை எப்பறா தனியா வருவா? நான் குழந்தைய பத்தி சொல்லல, அவ அம்மாவை பத்தி தான் சொன்னேன். ஏடா, இது கொஞ்சம் தெளிவா சொல்லிருக்கலாம்ல? இங்க பாரு சுமேஷ், நீ அங்க போக லேட் பண்ணிட்டே இருந்தா உங்க 2 பேருக்குள்ள இருக்க பிரிவு அதிகமாயிட்டே போகும். அப்புறம் அவ வேற கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவா. அப்படின்னா நமக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணும். அது எதுக்கு? அது ஒண்ணு இல்லடி, இவனோட 2 குழந்தைங்க இப்ப அவளோட கஸ்டடியில இருக்கு. ஒன்னு அவ வயித்துல இருக்கு, இன்னொன்னு வெளியே இருக்கு. இந்த 2 குழந்தைகளும் வானத்துல இருந்து அப்படியே பறந்து வந்துருச்சே என்ன? அவங்க இவனோட ப்ராப்பர்ட்டி. அவங்க எல்லாருமா இன்னொருத்தவங்க கூட போயிட்டாங்கன்னா அது இவனுக்கு தானே நஷ்டம். அதுக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணும் இல்லையா? 2 குழந்தைங்களை கூட்டிட்டு வந்து இவன் கிட்ட ஒப்படைச்சு வளர்த்துக்கோ அப்படின்னு சொன்னா யார் கவனிப்பா? டேய், ஒரு குழந்தைக்கு 1000 ரூபாய் போட்டு 2 குழந்தைக்கு 2000 ரூபாய் கொடுத்தேன்னா உன் குழந்தைகளை நான் சூப்பரா பாத்துக்குவேன். இங்க பாரு, நீ மத்தவங்க சொல்றதை கேட்டு ஆஷா ஒதுக்கி வச்சுட்டா அதுக்கப்புறம் உனக்கு தான் அந்த கெட்ட பேர் வந்து சேரும். இதுக்கப்புறம் உன்னை கல்யாணம் பண்ணிக்க யாரும் வரமாட்டாங்க. அப்படியே வந்தாலும் அவங்க இங்க வந்து உன்னை பத்தி விசாரிக்கும் போது பொண்டாட்டி ஏன் வீட்டை விட்டு போனா அப்படின்னு அவங்களுக்கு கண்டிப்பா தெரிய வரும். இவ சொல்றதும் சரிதான். உன்னோட மன்மத லீலைகளை தெரிஞ்சிச்சுன்னு வையேன், இந்த ஜென்மத்துல உனக்கு ஒரு அழகான பொண்டாட்டி வாய்க்கவே மாட்டா. இல்லைன்னா அதுக்கு நீ தனியா செலவு பண்ண வேண்டி வரும். சும்மா இருங்க. இங்க பாரு சுமேஷ், உனக்கு ஒரு குடும்பம் வேணும் அப்படின்னா நீ போய் ஆஷா கிட்ட பேசு. எனக்கு அர்ஜென்ட்டா முடிக்க வேண்டிய சில வேலைகள்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் அதை பத்தி யோசிப்போம். ஓ, அவன் நல்லா யோசனை பண்ணட்டும். அவனை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நீ வா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.